சுழல் கலப்பை மூலம் டிராக்டரால் 3 முறை உழவு செய்ய 4500 ரூபாய். அண்டை வெட்ட 2 ஆண் ஆட்கள். ஒரு ஆளுக்கு 600 ரூபாய் கூலி என்றால் மொத்தம் 1200 ரூபாய். 1 ஏக்கர் நிலத்தை மாட்டின் மூலம் பராமரிக்க 1000 ரூபாய். அடி உரம் சூப்பர் பாஸ்பேட் DAP காம்ப்ளெக்ஸ் வாங்க 3000 ரூபாய். அடி உரம் நிலத்தில் போடுவதற்கு ஆள் கூலி 300 ரூபாய். விதை மற்றும் இயந்திர நடவு வாடகை 6000 ரூபாய். களைக்கொல்லி 700 ரூபாய் மற்றும் அதனை தெளிக்க கூலி 300 ரூபாய் சேர்த்து மொத்தம் 1000 ரூபாய். முதல் கைக்களை எடுக்க 6 பெண் ஆட்கள். ஒருவருக்கு 300 ரூபாய் கூலி என்றால் மொத்தம் 1800 ரூபாய். மேலுரம் 1 மூட்டை யூரியா 25 கிலோ பொட்டாஷ் என ஒரு முறைக்கு 750 ரூபாய் என்றால் 20 நாட்கள் இடைவெளியில் 2 முறைக்கு போட 1500 ரூபாய். இருமுறை மேலுரம் நிலத்தில் தூவுவதற்கு ஆட்கூலி 600 ரூபாய். பூச்சி நோய் மேலாண்மை என பயிர் பாதுகாப்புக்கு 2500 ரூபாய். இயந்திர அறுவடை மணிக்கு 2000 ரூபாய் மற்றும் 75 நிமிடத்திற்கு வாடகை 2500 ரூபாய். நீர்ப்பாசன கூலி மோட்டார் பராமரிப்பு செலவுக்கு 6000 ரூபாய். நெல்மணிகளை அரசின் நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு எடுத்து செல்ல வாகன வாடகை 1000 ரூபாய். மேற்படி செலவுக்கு வங்கிக் கடன் உட்பட முதலீட்டிற்கு 5 மாதத்திற்கு 12% வட்டி மொத்தம் 1600 ரூபாய். மேற்படி மொத்த செலவு 34500 ரூபாய். இதுவரை செலவு விவரத்தை பார்த்தோம். அடுத்ததாக வரவு விவரத்தை பார்ப்போம். ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 80 கிலோ கொண்ட 27 மூட்டைகள் மகசூல் கிடைக்க வேண்டும். ஒரு மூட்டை 1600 ரூபாய் என்றால் 27 மூட்டைகளுக்கு கணக்கிட்டால் 43200 ரூபாய். வைக்கோல் விற்பனை மூலம் 2000 ரூபாய். நெல் மற்றும் வைக்கோல் விற்பனை மூலம் விவசாயிக்கு கிடைத்த மொத்த வரவு 45200 ரூபாய். ஒரு ஏக்கரில் கிடைத்த மொத்த வருவாய் 45200 ரூபாயுடன் மொத்தமாக செலவு ஆன 34500 ரூபாயை கழித்தால் அந்த விவசாயியின் நிகர லாபம் 10700 ரூபாய் மட்டுமே. நல்ல விளைச்சல் கொடுத்தால் ஒரு